திராவிட மாடல், திராவிட கொள்கை, கொள்கைன்றாங்க சார் காலையில இருந்து இரவு வரைக்கும். மேடைதோறும் கொள்கை தான் முழங்குது திமுகவுல. ஆனா இதெல்லாம் நீங்க பகல் வேஷம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்களே. இல்ல அந்த கொள்கையை வந்து ஆட்சியில செயல்படுத்த முடியாது, நிர்வாகத்துல செயல்படுத்த முடியாது அப்படின்னு அவங்க நம்புறாங்க. சரி. சீமான் விஷயத்தை அணுகிறதுல இருந்தே வரேன். நான் ஒரு லேயராவே முடிக்கணும்னு நினைக்கிறேன். சீமான் விஷயத்துல பயம் இருக்கு அவங்களுக்கு. சீமான் அவர் வந்து வேற மாதிரி பிரச்சாரத்தை கொண்டு போறான்ற பயம் மட்டும்தான், வேற ஒண்ணும் கிடையாது. நமக்கு எதிராக அவர் ஒரு அரசியலை கட்டமைக்கிறாரு, அவர் வளர்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்புறம் ஏன் இந்த விவாதம் ஏற்படுத்தி கொண்டே இருக்காங்க? அந்த கீழ் லேயர் திமுகவில் இருக்கிற 2ஆம் கட்ட லேயர்ல போஸ்டர்லாம் அடிச்சு ஓட்டினாங்க பாத்தீங்களா சிட்டி முழுக்க. இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க அப்பா? அதுதான் இந்த மாதிரி அவர் வந்து ஒரு கேரக்டர் அசாசினேஷன் பண்ணா போதுமானது. இது எதுக்கு என்ன லாபம் கொடுக்கும்? அதுதான் லாபமே இல்லைன்றீங்களே நீங்க. லாபம் இருக்கா திமுகவுக்கு? இது இந்த மாதிரி கேரக்டர் அசாசினேஷன் சீமான பண்ணிட்டே இருந்தா லாபமா திமுகவுக்கு? அவங்க நினைக்கிறாங்க ஒரு லாபமாவும் இருக்கலாம், எப்படி இல்லான்னு சொல்லிட போறீங்க. சரி, அதுல ஒரு லாபம் இருக்குன்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்கலாம். சரி, அது அவங்க பண்றாங்க, அவ்வளவுதான்.